வச்சுக்கோங்களேன். அந்த தோட்டத்தில ஏற்கனவே கொரோனாவுக்கு அப்புறம் நாங்க வந்து தோட்டத்துக்கு தான் வந்துட்டோம். கொரோனாவுக்கு முன்னக்கூட்டி பார்த்தீங்கன்னா, நாங்க டவுன் ஏரியால ஒரு வாடகைக்கு இருந்தோம். கொரோனாவுக்கு அப்புறமே இன்னொரு தோட்டத்துக்கு வந்தோம். இன்னொரு தோட்டத்தில வரும்பொழுது பசங்க ஸ்கூல் போயிருவாங்க. எங்க வீட்டுக்காரவங்க வேலைக்கு போயிருவாங்க. போனதுக்கப்புறம் நான் தனியா தான் தோட்டத்தில இருப்பேன். அப்போ வந்து இந்த டிவியே எவ்வளோ நேரம் பார்க்க முடியும்? அப்பலாம் வந்து இந்த மாரி பெரிய செல்லு என்ட்ட வந்து கிடையவே கிடையாது. வந்து சும்மா சாதாரணமா ஒரு பட்டன் செல்லா இருந்தாலுமே சாதா செல் இருந்தாலுமே இந்த அளவுக்கு எனக்கு ஒர்க் பண்ணலாம் அந்த செல்லுல என்னன்னே எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது. இந்த அளவுக்கு போய் செல்ல பார்க்கணுமா? ஏதோ ஸ்டேட்டஸ் அப்பலாம் கரெக்ட்டான இந்த டைம்ல முடிஞ்சோனே ஒரு 3 ஸ்டேட்டஸ் வைப்பேன். மறுபடியும் முடிஞ்சோனே ஒரு 3 ஸ்டேட்டஸ் வைப்பேன். இப்படிலாம் வந்து WhatsAppல வந்து ஒரு டயத்துல வந்து ஸ்டேட்டஸா வச்சுக்கிட்டு இருப்பேன். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அது போக YouTubeல பார்ப்பேன். வேற எதுவுமே இந்த Facebookக்கு, Instagramலாம் அப்ப வந்துச்சா என்னன்னு தெரியல. Instagramலாம் கொரோனாவுக்கு அப்புறம் தானே வந்தது. அப்பலாம் அத பத்திலாம் எனக்கு என்னன்னே தெரியாது. அது எப்படி டவுன்லோட் பண்றது கூட எனக்கு தெரியாது. இப்படிதான் என்னோட இது போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாய் வளர்த்துட்டு இருந்தேன். நாய் இருந்துச்சு. அந்த தோட்டத்துல ஆல்ரெடி அவங்க நாய் வச்சிருந்தாங்க. என்னைக்காவது எங்க வீட்டுக்காரங்க வந்து கேட்டரிங் ஆர்டருக்கு வேலைக்கு வெளியில போகும்பொழுது, அந்த நாய கூட்டு வந்து வீட்டுக்குள்ள வாசல்ல ரூம்ல படுக்க வச்சுட்டு தான் படுப்பேன். அது ரொம்ப ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அது வந்து ரொம்ப பாசமா இருக்கும். எங்க போனாலும் அது வந்து ஒரு நாய் வந்து ஒரு பாசமாயிடுச்சு. அதுல இருந்து தான் எனக்கு இந்த ஆடு, மாடு, கோழிங்க மேல ரொம்ப ஒரு ஆசை இருந்துச்சு. மாடு இருந்தது. மாடு என் மாமியார்லாம் வச்சு வளர்த்தாங்க. அங்க போனாலும் அந்த மாடுங்களெல்லாம் பார்ப்பேன். இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தஞ்சாவூர்லேருந்து திருநெல்வேலிக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஆடு, மாடு வளர்க்குற ஒரு ஆர்வம். அதுவும் அந்த தோட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அதுக்கப்புறம் அந்த நாய் வளர்த்த உடனே கோழி வளர்க்கணும்னு ஒரு ஆசை. அப்புறம் கோழிய வந்து அடிச்சு சாப்பிடணும்னு சொல்லி கோழி வாங்குனோம். வாங்கிட்டு அந்த கோழி வந்து முட்டை விட ஆரம்பிச்சுருச்சு. அந்த முட்டை விடுற கோழியா தான் வாங்கிட்டு வந்தோம். அன்னைக்கு பார்த்தோனே முட்டை விட்டுட்டு. கொண்டு வந்து அடைச்சு போட்டோனே முட்டை விட்டுட்டு. அதெல்லாம் அத அறுக்க எங்களுக்கு மனசே வரல. அதுல இருந்து அப்படியே அந்த முட்டை விட்டு அப்படியே அடக வச்சு, அப்படியே நாங்க கோழியெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருந்தோம். வளர்த்துட்டு இந்த 2வது இந்த தோட்டம் எங்களுக்கு வந்துச்சு. அது சேலரி தோட்டத்துல இருந்தபோது, இந்த தோட்டம் வந்த உடனே இத வந்து நாங்க பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு, இங்க ஜாமான்லாம் இல்லாம இருந்துச்சு. பசங்க ஸ்கூல் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால இப்ப இந்த பொருட்கள்லாம் அல்லாம நாங்க வச்சிருந்தோம் அங்க. அப்ப இங்க வந்துட்டு, வந்துட்டு போற மாரி இருந்துச்சு. சில டயத்துல இங்கேயே நாங்க தங்குற மாரி இருந்துச்சு இந்த வீட்ல. அப்ப பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள நாயி, வெளியில உள்ள நாய்ங்க எல்லாம் வந்து அந்த கோழி ஏகப்பட்ட கோழி வச்சிருந்தேன். எல்லாத்தையும் புடிச்சு தின்னுட்டு. அவ்வளோ கோழியுமே போயிடுச்சு. அந்த ஒத்த கோழி மட்டும் என்ன பண்ணிட்டுன்னா, அது முட்டை விட்டு அடை காத்துக்கிட்டு இருந்திருக்கு. அது வந்து ஒரு தோட்டத்துக்குள்ள அடை காத்திருந்தனால, அத வந்து யாராலயும் பிடிக்க முடியல. அது வந்து பிடிக்காம அது அது அங்கேயே இருந்துச்சு. சரின்ட்டு அப்புறம் நாங்க போய் ஜாமான்லாம் அள்ளடக்கூடிய டயத்துல அந்த ஒத்த கோழி மட்டும் எங்களுக்கு கிடைச்சுச்சு. அந்த கோழிய வாங்கிட்டு வந்துட்டு இங்க கொண்டு வந்தோம். இங்க கொண்டு வந்து அதுக்கப்புறம் அத அட வச்சு, அப்படியே ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கோழிகள பெருக்கிட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கோழி இப்ப இடையில சீக்கு வந்து கொஞ்சம் 2, 3 மாசத்துக்கு முன்னாடி சீக்கு வந்து செத்து போச்சு அந்த கோழி. அப்படியே நாங்க வச்சிருந்தோமா, அதுக்கடுத்து இந்த தோட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் 2 நாய்க்குட்டியும் புடிச்சு வளர்த்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு 20 நாளைக்கு முன்னக்கூட்டி அதுக்கும் ஏதோ நோய் வந்து அதுவும் செத்து போயிட்டு. அது நோய் வந்துன்னு இல்ல, ஏதோ வந்து எங்கிட்டோ மருந்து வச்சிருந்துருக்காங்க எதுக்கோ, அத வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கு உடம்பு முடியாம 2மே செத்து போயிட்டு. நாங்களும் ஆஸ்பத்திரி, மாத்திரை, மருந்து எல்லாம் வாங்கி குடுத்தோம். அதுக்கு கேட்கவே இல்ல. 2மே செத்து போயிடுச்சு. அது 2மே வந்து செத்து போயிட்டு. செத்து போனதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இப்ப வந்து இந்த கோழிங்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது. முன்னாடி நாய் இருந்துச்சா, யார் எது வந்தாலும் வேற நாய் வந்தாலும் சரி, இல்ல ஒரு கீரி புள்ளன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்தா கூட அந்த நாய் வந்து குலைச்ச உடனே அது பயந்து போய் இங்கிட்டு வரவே வராது. இப்ப இந்த இதெல்லாம் செத்ததுக்கப்புறம் இந்த நாய் செத்ததுக்கப்புறம் அந்த கோழிங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. எல்லாமே வர ஆரம்பிச்சுட்டு. நாயோட இது இல்லாதனால எல்லாமே வர ஆரம்பிச்சுட்டு, இப்ப கிட்டத்தட்ட ஒரு முந்தா நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னக்கூட்டி பெரிய கோழி கிட்டத்தட்ட ஒரு ரூ. 800 வரும் ஒரு சேவலு. அத வந்து கீரிப்புள்ள புடிச்சு கொன்னு கூட்டு போயிட்டு. அதனால தான் நான் லைவ்ல வந்து எப்போதுமே பேசும்பொழுது அங்கிட்டும் பார்ப்பேன், இங்கிட்டும் பார்ப்பேன். சில டைம்ல பாம்பு கூட வரும். நம்ம உட்காந்து காட்டுக்குள்ள தோட்டத்துலலாம் பேசிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? அங்கலாம் வந்து பாம்பு கூட வரும். அதனால தான் நான் சுத்தி சுத்தி பார்ப்பேன். எல்லாருமே நெனைக்கலாம், "ஏன்டா லைவ் பேசுறப்ப அவ அங்க பார்க்குறா, இங்க பார்க்குறா." இதுதான் ரீசனு. அப்புறம் மாடு நிக்கும். மாடையும் பார்த்துக்கணும். எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு நிமிஷம் வந்து அத நம்ம பார்க்காம தவற விட்டோம்னா, அது போயிரும் வம்பா. ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு வளர்க்குறோம் ஒரு பொருளு. அதனால தான் எல்லா சைடுமே நான் சுத்தி சுத்தி பார்த்துக்குவேன். அடிக்கடி லைவ்ல இருக்கும்பொழுது, கோழி இருக்கா? கோழி சத்தம் கேட்டாலும் பார்த்துக்குவேன். திடீர்னு கள்ளப்பிராந்துன்னு சொல்லுவாங்க. அது கூட கோழி குஞ்சு தூக்கிட்டு போயிரும். காக்கா கூட கோழி குஞ்ச தூக்கிட்டு போயிரும். ஒரு நிமிஷத்துல அத நம்ம பார்த்துட்டோம்னா, அது வந்து பொழச்சுக்கும். அதுக்காக தான் அடிக்கடி வந்து அங்கிட்டு, இங்கிட்டு பார்த்துட்டே நான் வந்து பேசிக்கிட்டு இருப்பேன் லைவ்ல. தோட்டத்துல எங்க உட்காந்து நான் பேசுறேன். இப்ப வீட்டு வாசல்ல உட்காந்தேன்னா, இங்க நான் கன்னுக்குட்டி இருக்கு. எய்த்தாப்புல கோழி மேய்ஞ்சுகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் பார்க்கணும். என் பையன் இப்ப தான் எந்திரிச்சு வெளில வாரான் நைட்டு படுத்தவன். காலையில காலையில. தூங்கி முடிச்சாச்சா? இது என்னது? ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி போயிட்டுருக்கு ஒர்க்கெல்லாம்.